நந்திவர்மன் காதலி. அத்தியாயம் 5. யார் அந்த நால்வர்? காஞ்சிக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த பல்லவ படைகள் அனைத்தும் பாதை மாறி தெள்ளாற்றை நோக்கி திரும்பி விரைந்து கொண்டிருந்தன. குருகு கோட்டையில் கண்ட வெற்றி பெருமிதத்தால் குளிர்ந்த நடைபோட்டு சென்ற அவை தம் மன்னரின் யுத்த சிங்கநாத ஆங்கை வந்ததும் சீறி சிலிர்த்து போர் வெறி கொண்டு புது புனல் போல பாய்ந்து சென்று கொண்டிருந்தன. 10 காத தூரத்திற்கு நீண்டு சென்ற படைகள் எழுப்பிய போர் முழக்க பேரொலி புவனத்தையே கிடுகிடுக்க வைத்தது. வீங்கி தினவெடுத்த வீரர்கள் தின் தோள்கள் பாண்டிய படைகளை எப்போது சந்திக்கப் போகிறோம் என்று துடிதுடித்து துள்ளின. அவர்களின் இடையில் தொங்கிய வாளும் கையில் இறுகி இருந்த வேலும் ஈட்டியும் வஜ்ராயுதமும் இரத்த தாகம் கொண்டு மின்னி பளபளத்து வளைந்து கொண்டிருந்தன. தசை திரண்டு குலுங்கும் பரிகள் திசை தென்பாண்டிய பரிகளை துவம்சம் செய்ய திமிர்த்து ஆர்த்து பாய்ந்து பறந்தன. மதமதார்த்த கடா களிறுகள் மீனவ வேழங்களுடன் மோதி அவற்றை தூக்கி எறிந்து பந்தாட தம் இரும்பொத்த மத்தகங்களை உயர்த்தி சுழற்றியபடி ஓட்ட நடை போட்டன. தெள்ளாற்றை நோக்கி பல்லவ பெருஞ்சேனைகள் இப்படி திசை அதிர சென்று கொண்டிருந்த அதே நேரத்தில் அந்த சாலையின் ஒரு காத தூரத்துக்கு பின்னால் புழுதி கூடாரம் எழுப்பி அதிலே புகுந்தோடி வந்து கொண்டிருந்தன இரு புரவிகள். வாயு தேவனே வாயடைத்து போகும்படியான அத்தனை வெறி வேகத்தில் வந்த அந்த குதிரைகள் மகேந்திரவாடி எனும் ஊரை நெருங்கி கொண்டிருந்தன. கானல் பொழியும் கடும் வெயில் நேரம். உச்சிவானில் ஏறி நின்ற சூரியன் செந்தழல் பிழம்பாக சிவந்து உலகின் சீதளத்தையெல்லாம் குடித்து கொண்டிருந்தான். இளந்தளிர் விரித்திருந்த பச்சை பயிர்களும் பசுமை போர்த்த மரஞ்செடி கொடிகளும் வாடி வதங்கி கருகி கொண்டிருந்தன. ஏரி குளம் குட்டைகளெல்லாம் வற்றி சேரும் நீருமாக குழம்பி இருந்ததால் அசரைகளும் விரால்களும் துள்ளி துடித்து மரண மூச்சு விட்டு கொண்டிருந்தன. மீனக்கொடி ஏந்திய பாண்டிய படைகள் பல்லவ படைகளிடம் அகப்பட்டு துடிக்க போகும் காட்சியை முன்கூட்டியே சித்தரிப்பது போல இருந்தது அது. வேகமாக பாய்ந்து வந்த அவ்விரு குதிரைகளும் தம் வேகத்தை தணித்து ஒரு தடாகத்தின் அருகில் சென்று நின்றன. மகேந்திர தடாகம் என்னும் பெயர் கொண்ட அதை வெட்டுவித்தவன் பல்லவ பேரரசனான மகேந்திரவர்மன். ஆழ தெளிந்திருந்த அந்த தடாக நீரை அள்ளி குடிக்க மாட்டாத சூரியன் தடாகத்தின் நாற்புறமும் சூழ்ந்து நின்ற நாவல் மரங்களின் பின்னால் ஒளிந்து மறைந்திருந்தது. இறைத்தபடி வந்து நின்ற குதிரைகளிலிருந்து நந்திவர்மனும் வாலிவடுகரும் கீழே இறங்கினர். நேற்று இரவு 2ஆம் ஜாமம் துவங்கிய நேரத்தில் குருகு கோட்டையிலிருந்து புறப்பட்ட அவர்கள் இப்போதுதான் குதிரையை விட்டு கீழே இறங்கி இருக்கின்றனர். ஓர் இரவும் அரை பகலும் இடைவிடா குதிரை சவாரி செய்து வந்திருக்கின்றனர். இன்னும் ஒரு காத தூரம் கடந்தால் பல்லவ படைகளுடன் சேர்ந்து விடலாம். ஆனால் வரம்பு கடந்த சோர்வும் களைப்பும் அவர்களை வளைத்து கீழே இறக்கிவிட்டன. தாகம் தலையை சுற்றியது. நா வறண்டு வாய் புளித்தது. இந்த தன்னரும் தடாகத்தில் நீர் பருகி சற்று நேரம் இளைப்பாறிவிட்டு மீண்டும் புறப்பட அவர்கள் முடிவு செய்தனர். படிகள் சூழ்ந்த அந்த குளத்தின் ஒரு படியில் போய் உட்கார்ந்தான் நந்திவர்மன். கற்றளியால் ஆகியிருந்த அந்த குளத்தின் படித்துறை அழகு அவன் தாகத்தை மறக்க செய்தது. தான் ஆளும் பல்லவ சாம்ராஜ்யத்தை நிர்மாணித்த மூல சிற்பியும் மகா கலை செல்வனுமான மகேந்திரவர்மன் இந்த சிறிய தடாகத்தை சிருஷ்டிப்பதிலே கூட எத்தனை தீவிர கவனமும் சிந்தையும் செலுத்தியிருக்கிறான் என்பதை அதன் அழகிய அமைப்பிலிருந்து அறிந்த நந்திவர்மன் ஆச்சரிய கிறக்கத்தில் ஆழ்ந்து விட்டான். பல காத தூரம் ஓடி வந்த குதிரைகள் நொப்பும் நுரையும் தள்ளி கொண்டு நின்றன. வாலிவடுகர் அவற்றை அன்புடன் தட்டி தடவி கொடுத்து கொண்டிருந்தார். மேல் மூச்சு பறிவது நின்றதும் தடாகத்திற்கு அழைத்து சென்று நீர் அருந்த செய்யலாம் என்று அங்கேயே நின்றிருந்தார் அவர். நந்திவர்மனுக்கோ வறட்சி மிகுதியாக இருந்தது. ஆனாலும் அவன் முதலில் போய் தாகத்தை தணித்து கொள்ள விரும்பவில்லை. வாயற்ற ஜீவன்களான குதிரைகள் நீர் அருந்திய பிறகே தனது தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று தன்னை அடக்கி கொண்டு அமர்ந்திருந்தான். அவனுடைய எண்ணமும் பார்வையும் அந்த அழகிய குளத்தின் அமைப்பிலேயே லயித்திருந்தன. வெய்யோனின் வெப்பத்தை தாழ மாட்டாமல் பிராகிருதிகள் எல்லாம் வாடி துவண்டுள்ள இந்த நேரத்தில் இந்த தடாகத்தில் உள்ள தாமரை மலர்கள் மட்டும் என்ன தளதளப்புடன் காணப்படுகின்றன. செக்க சிவந்த இதழ்களை விரித்து சிரிக்கும் அம்மலர்களை காண நந்திவர்மனின் சிந்தனை நாலா திசையிலும் ஓடி பாய்ந்தது. இளவரசி சங்காவின் செம்மை படர்ந்த எழில்வதனம் ஒரு செந்தாமரை மலரில் தெரிந்தது. இன்னொரு சிவந்த மலர் தெள்ளாற்றில் காணப்போகும் இரத்த களரியை நினைவூட்டியது. மற்றொரு வெண் தாமரை மலரோ அவனது அருமை அன்னை அக்கள நிம்மதி அரசியாரின் வெந்நீர் அணிந்த திருமுகத்தை தோற்றுவித்தது. அதைத் தொடர்ந்து கடுஞ்சின கோபாக்னி வீசும் முகம் படைத்த அவனது பெரிய அன்னை வகுலாதேவியும் அவனது மைந்தர்களான சித்தலிங்கன், அகலங்கன், பிரம்மராயன், காடவன் ஆகிய 4வரும் ஒவ்வொரு மலர்களில் தோன்றி ஓங்கரித்து மறைந்தனர்.
கண்ணசைக்காமல் அந்த மலர்களையே பார்த்து கொண்டிருந்தான் அவன். நந்திவர்மனின் குடும்பத்தில் ஏற்பட்ட கோளாறு இது. அவனது தந்தையான தந்திவர்மனுக்கு 2 தேவிமார் இருந்தனர். அவர்களில் வகுளாதேவி கங்க அரச குடும்பத்தை சேர்ந்தவள். அக்கள நிம்மதி கடம்ப அரச வம்சத்தை சேர்ந்தவள். இவர்களில் அக்கள நிம்மதியே தந்திவர்மனின் பட்டத்து அரசியாக இருந்தாள். இதனால் பொறாமையுற்ற வகுளாதேவி தனக்கு வயதில் இளையவளாக இருந்த அக்கள நிம்மதியின் பேரில் அனாவசிய அசூசியும் வெறுப்பையும் கொண்டு அவளை தன் எதிரி போல நடத்த தலைப்பட்டாள். பட்டத்து அரசி மேல் இல்லாத குறைகளெல்லாம் கற்பித்து அரண்மனை வட்டாரங்களிலும் உளவு விட்டாள். அக்கள நிம்மதி கடம்ப அரச வம்சத்தை சேர்ந்தவள் அல்லல் என்றும், பேளூர் கடம்ப அரசர் அரண்மனையில் பணிப்பெண்ணாக இருந்தவள் என்றும், பல்லவ பேரரசரான தந்திவர்மரை அவமானப்படுத்தவே அவரை ஏமாற்றி ஒரு பணிப்பெண்ணை கடம்ப இளவரசி என பொய் சொல்லி திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள் என்றும் கதை கட்டிவிட்டாள் வகுளாதேவி. இந்த கதை தந்திவர்மனின் காது வரை எட்டிவிடவே வகுளா தன் பிரச்சாரத்தை வேறு வகையில் திருப்பினாள். கடம்ப அரச வம்சத்தினர் ஆதியில் மேற்கு கடற்கரையோரங்களில் நாடோடிகளாக சுற்றி கடற்கொள்ளை நடத்திய கள்வர் கூட்டம் என்றும், அந்த கள்வர்களே பின்னாளில் வனவாசி 12,000 வளைத்து அரசர்களாயினர் என்றும், அத்தகைய இழிகுல மரபில் வந்தவளே இந்த அக்கள நிம்மதி என்றும், எனவே இவள் பெருமை மிக்க பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்டத்தரசியாக இருக்க லாயக்கற்றவள் என்றும் வகுளாதேவி வாதிக்கலானாள். அவளது கூற்று ஓரளவுக்கு உண்மையே என்றாலும் அக்கள நிம்மதியின் மீது கொண்ட பொறாமையே அவளை இப்படியெல்லாம் பேச செய்தது. தந்திவர்மன் ஒரு சாத்வீக புருஷன். யாரையும் எளிதில் கண்டிக்கவோ தண்டிக்கவோ மாட்டான். தன் குடும்ப விஷயத்திலும் அவன் மிகுந்த பொறுமையை கடைபிடித்தான். ஆயினும் அக்கள நிம்மதியின் மேல் அளப்பரிய அன்பும் கொண்டிருந்தான். வகுளாவையும் அவன் விரோதித்து கொள்ளவில்லை. மன்னனின் தூய அன்பில் தனது துயரத்தை எல்லாம் மறந்திருந்தாள் அக்கள நிம்மதி. வகுளாதேவியின் வெறுப்போ பல விதங்களில் உருவெடுத்து அவளை வருத்தியே வந்தது. வகுளாதேவிக்கு 4 புதல்வர்கள் இருந்தார்கள். மூத்த பிள்ளையின் பெயர் சித்தலிங்கன், 2ஆம் மகனின் பெயர் அகலங்கன், 3ஆம் மகனின் பெயர் பிரம்மராயன், 4ஆம் அவனின் பெயர் காடவன். இந்நால்வரும் 4 வித குணம் படைத்தவர்கள், 4 வித சமய சார்புள்ளவர்கள். மூத்தவன் காபாலி கூட்டத்தை சேர்ந்தவன், 2ஆம் அவன் பாசுபத சமயத்தை ஆதரிப்பவன், 3ஆம் அவன் காளாமுக மத பற்றுடையவன், 4ஆம் அவனோ பௌத்த சங்கத்தை சார்ந்தவன். இவர்களின் தாயான வகுளாதேவியோ வைணவத்தில் தீவிர பக்தி கொண்டவள். தாயின் துர்போதனையாலும் இயற்கையாகவே அமைந்த தீங்குணங்களாலும் அந்த 4 இளவரசர்களும் துஷ்டர்களாகவே வளர்ந்து வந்தனர். அவர்கள் பெரும்பாலும் அரண்மனையில் தங்கி இருப்பதே இல்லை. வெளியில் அரசகுமாரர்களைப் போலவும் நடந்து கொள்வதும் இல்லை. தாயைப் போலவே அவர்கள் தம் சிற்றன்னை அக்கள நிம்மதியை ஆவேசமாக வெறுத்து வந்தனர். அக்கள நிம்மதிக்கு ரத்தினமணி போன்று ஒரே ஒரு செல்வன் நந்திவர்மன். அவன் சிறு வயது முதலே சகல நற்குணங்களும் அமைய பெற்றவனாக வளர்ந்து வந்தான். எப்போதும் தன் தந்தையுடனேயே இருந்து அரசியல் நடவடிக்கைகளை கவனித்து அவற்றை சிரத்தையுடன் பயின்று வந்தான். வீரக்கலையையும் விவேக சிந்தனையையும் கருவில் திருவாய் பெற்றிருந்த அவன் பல கலைகளையும் பல மொழிகளையும் குறையற பயின்று தமிழில் விசேஷ பாண்டித்யமும் அடைந்தான். பல்லவ அரச பரம்பரையினர் தமிழகத்தில் சீரான ஆட்சி முறைக்கு நேரான பல வழிகளை அமைத்து பெருமை பெற்றவர்கள். முடியாட்சிக்கு அவர்கள் வகுத்த சட்ட திட்டங்கள் உலகம் உள்ளளவும் போற்றுதற்கு உரியன. நுண்கலைகளை புதுமை நோக்குடன் வளர்த்து புகழ் பெற்றவர்கள். இசை, நடனம், ஓவியம், சிற்பம் முதலான கலைகளை பல்லவர்கள் போற்றி வளர்த்தது போல வேறு யாரும் வளர்த்ததில்லை. பல்லவருக்கு முன்பு தமிழகத்தில் செங்கல், சுண்ணம், மரம் இவற்றாலேயே பெரும்பாலும் கோயில்களும் கூட கோபுரங்களும் மாளிகைகளும் உருவாகி வந்தன. 1ஆம் மகேந்திரவர்மன் எனும் பல்லவன் ஆட்சிக்கு வந்த பின்னரே அவன் கல்லை குடைந்து கோயில்களை அமைக்கும் புத்தம் புதிய முயற்சியை தமிழகத்தில் புகுத்தினான். அவன் மட்டும் இவ்வகையில் 17 குகை கோயில்களை எழுப்பிவிட்டு சென்றான். குகை சிற்பங்களையும் குகை ஓவியங்களையும் அவனாலேயே தமிழகம் முதலில் அறிந்தது. அவனுக்கு பின் 2ஆம் நரசிம்மவர்மன் எனும் ராஜசிம்மன் கற்றளியால் கோயில்களை நிர்மாணிக்கும் புதிய முறை ஒன்றை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தினான். அப்படி முதலாக உருவாகி நிமிர்ந்ததுதான் காஞ்சி கைலாசநாதர் கோயிலாகும். இவ்வாறு இம்மன்னர் பரம்பரை இசை, நடனம், சிற்பம், ஓவியம் ஆகிய ஒவ்வொன்றையும் மிக வேகமாகவும் புதுமையாகவும் வளர்ந்து நிலைபெற செய்தது. ஆனால் இவ்வளவும் செய்த பல்லவர்கள் பைந்தமிழ் மொழியிடத்து மட்டும் ஏனோ பாராமுகம் காட்டினர். தெய்வ மனம் கமழும் மொழியாம் தமிழ் மொழிக்கு இவர்கள் எந்தவித ஏற்றமும் செய்ய எண்ணவே இல்லை. தமிழர்கள் வாழும் தமிழ் நிலங்களான சோழ நாட்டையும் தொண்டை நாட்டையும் சேர்த்து அணைத்து ஆண்ட இப்பல்லவ மன்னர்களில் சிலர் தமிழில் பேசவும் தமிழை கற்கவும் கூட சிரத்தை காட்டவில்லை.
அவர்கள் வழங்கிய மொழியும் வாழ்வழித்த மொழியும் வடமொழியாகவே இருந்தது. ஆட்சி மொழியாக வடமொழியை கொண்டனர். அரசவையில் மகா கவிஞராக விளங்கிய பாரவி என்பவரை கொண்டு கிராதா அர்ஜுனியம் எனும் காவியத்தை இயற்ற செய்தனர். வடமொழி புலவரான தண்டி என்பவரை கொண்டு காவிய தர்சம் என்ற இலக்கிய நூலையும் அவந்தி சுந்தரி சுதா என்ற இலக்கிய நூலையும் சிருஷ்டிக்க பண்ணினர். பாசர் என்பவர் எழுதிய வடமொழி நாடகங்களை தங்கள் அரசவையில் பல முறை அரங்கேற்றி கழித்தனர். இம்மன்னர்களில் ஒருவரான முதலாம் மகேந்திரவர்மன் என்பவன் வடமொழியில் மத்த விலாச பிரகசனம் எனும் நகைச்சுவை நாடகம் ஒன்றை எழுதி புகழ் பெற்றான். கோயில்களில் எழுதப்படும் கல்வெட்டு சாசனங்கள் முதல் மற்ற அரசியல் நடவடிக்கைகளை குறிக்கும் பட்டயங்கள் வரை எல்லாம் வடமொழியிலேயே செய்து வைத்தனர். தமிழ் மண்ணில் இவர்கள் கால் வைத்ததிலிருந்து தமிழன்னை மலடியாகிவிட்டாள். உலகின் மொழியிலும் காணப்படாத மணிமணியான இலக்கிய செல்வங்களையெல்லாம் பெற்றெடுத்த அவள் இப்போது மலடாகிவிட்டாள். பல்லவர்கள் அவளை மலடியாக்கிவிட்டனர். இவர்கள் காலத்தில் தோன்றிய அப்பரும் ஞான சம்பந்தரும் தீந்தமிழ் தேவார பாக்களை பாடி சைவத்தை வளர்த்தனர். உண்மையான சைவம் இது என்பதை விளக்க தமிழில் திருமந்திரத்தை பாடி அருளினார் திருமூலர். இவ்வாறே வைணவத்தை வளர்க்க திருமங்கையாழ்வார் போன்ற சிலர் தமிழில் பிரபந்த பாக்களை பாடினர். ஆன்மீக வழியில் அவரவர் சமயத்தை வளர்க்க தமிழில் இந்த பாக்கள் எழுந்தனவே தவிர ஆத்மீக லௌகீக வாழ்க்கைக்கான இலக்கியம் ஏதும் இம்மன்னர்கள் காலத்தில் தமிழில் எழவே இல்லை. எழத்தக்க முயற்சியில் இவர்கள் ஈடுபடவும் இல்லை. இப்படி இருந்த இந்த மன்னர் பரம்பரையில் வந்த நந்திவர்மன் இளமை பருவத்திலேயே இவர்களுக்கெல்லாம் விதிவிலக்காகி இருந்தான். தமிழை கசுடர கற்றான். தமிழ் இலக்கியத்தில் உள்ள நறுஞ்சுவைகளை தனியா வேட்கையுடன் பருகினான். தமிழில் தீதற்ற புலமை பெற்றான். அம்மொழியில் கவி பாடவும் வல்லவனானான். தமிழே உயிர், தமிழே உடல், தமிழே வாழ்க்கை, தமிழே உலகம் என தமிழ் நந்தியானான். சைவத்தின் ஜீவன் தமிழ் என்பது மரபு. எனவே நந்திவர்மன் தூய சைவ பற்றுடையவனாக விளங்கினான். இதனால் எல்லாம் வகுலாதேவியும் அவளது மைந்தர்களும் அக்கள நிம்மதியை வெறுத்தது போலவே அவனது செல்வனான நந்திவர்மனையும் வெறுக்க தலைப்பட்டனர். இந்த நிலையில் தந்திவர்மன் காலமானான். உடனே வகுலாதேவி வரிந்து கட்டிக்கொண்டு தம் மைந்தர்களில் ஒருவனை பல்லவ பேரரசின் ஆட்சி பீடத்தில் அமர்த்திவிட முழு மூச்சுடன் முனைந்தாள். ஆனால் சர்வ பராக்கிரமசாலியான நந்திவர்மன் இதற்கு இடம் தரவில்லை. மக்களின் பலத்த ஆதரவை கொண்டும் பட்டத்து அரசியின் மகனே அரசு உரிமை பெற வேண்டும் என்ற நீதி முறையை கொண்டும் பல்லவ சாம்ராஜ்யத்தின் ஏக சக்கராதிபதியாக பதவியேற்றான். வகுலாதேவியும் அவளது மைந்தர்களும் நந்திவர்மன் மீது அடங்கா சினம் கொண்டனர். அவனை எப்படியும் கவிழ்த்து எறிந்து ஆட்சி பீடத்தை கைப்பற்றிவிட பலவித சூழ்ச்சிகள் செய்தனர். எதுவும் பலிக்காமல் போகவே இறுதியில் அக்கள நிம்மதிக்கும் நந்திவர்மனுக்கும் உணவில் விஷமிட்டு கொல்ல சதி செய்தனர். இந்த சதியை நந்திவர்மன் எப்படியோ கண்டுபிடித்து விட்டான். உடனே வகுலாதேவியை பிடித்து சிறையில் போட்டு அடைத்தான். அவளுடைய 4 மைந்தர்களும் இதனை அறிந்து அரண்மனையிலிருந்து தப்பி சென்றுவிட்டனர். அந்த துரோகிகளை பிடித்து வர நாலா பக்கமும் தனது வீரர்களை ஏவினான் நந்திவர்மன். ஆனால் இன்று வரை அந்த 4வரும் தலைமறைவாக இருந்து கொண்டு நந்தியை எப்படியும் கொன்று ஆட்சியை கைப்பற்றிவிட பலவித சூழ்ச்சிகளையும் செய்து வருகின்றனர். குதிரையின் கனைப்பொலி கேட்டு தன் நீண்ட நேர சிந்தனையிலிருந்து விடுபட்டு நிமிர்ந்தான் நந்திவர்மன். வாலிவடுகர் தம் புறவிக்கு நீர் காட்ட தடாகத்திற்கு அதை இறக்கி அழைத்து சென்றார். தன்னை முதலில் அழைத்து செல்லவில்லையே என்ற கோபத்துடன் மன்னரின் குதிரை கனைத்து கால்களை உதறிக்கொண்டு நின்றது. இதை கண்ட நந்திவர்மன் மெல்ல சிரித்து அதற்கு ஏதோ சமிகை செய்தான். உடனே அது அமைதியுடன் தலையசைத்து திரும்பி நின்று கொண்டது. நீர்நிலையை அடைந்த வாலிவடுகர் தாக மிகுதியால் முதலில் தாம் நீர் அருந்திவிட 2 கைகளாலும் நீரை அள்ளினார். பிறகு அதை அப்படியே கொட்டிவிட்டு தம் குதிரையின் பிடரியை பிடித்து வருடியபடி அதனை நீர் அருந்த செய்தார். பல காத தூரம் ஓடி வந்த களைப்பால் பாவம் அந்த குதிரை ஆவலுடன் நீரை உறிஞ்சி குடித்தது. அடுத்த கணம் ஹீஹி என்ற ஒரு பயங்கரமான கனைப்புலி எழுந்து அந்த பிரதேசத்தையே கிடுகிடுக்க வைத்தது. நந்திவர்மன் திடுக்கிட்டு எழுந்தான். நீர் அருந்திய வாலிவடுகரின் குதிரைதான் அப்படி கனைத்து கதறியது. மறுகணம் அது தன் எஜமானரின் பிடியிலிருந்து திமிரி கொண்டு கால்களை படபடவென்று உதறி உதைத்து கொண்டு தடாகத்தின் படிகளில் தடால் என வீழ்ந்தது. வாயில் நுரை கொப்பளித்தது. கண்கள் மேலே சொருகி சுழன்றன. ஒரு சில வினாடிகளில் அதன் உயிர் பிரிந்துவிட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.